ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இருக்கிற பூவெல்லாம் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் மாடிக்கு வந்துட்டேங்க. இந்த பனிக்கும் அதுக்குமா என்னன்னு தெரியல, பூவெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து சுருங்கி போன மாதிரி இருக்குது. சரி, நம்ம வந்து பறித்து அதை வந்து ப்ரூன் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் திரும்ப வந்து தளிர் வந்து நமக்கு வந்து ஹார்வெஸ்ட் கொடுக்கும். சரி, இருக்கிற பூவெல்லாம் பறிச்சிடலான்னு சொல்லிட்டு நான் வந்து பன்னீர் பட்டன் ரோஸில் இருக்கிற பூவும் ஃபுல்லாகவே நான் வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து லோ மெயின்டெனன்ஸ், ஆனால் வந்து நிறைய பூ நமக்கு வந்து தரும். நீங்கள் ஒரு செடி வாங்கி வச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் வந்து பதியம் போட்டு போட்டு நம்ம வந்து நிறைய செடியாக அதை வந்து உருவாக்கிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிவிட்டு நல்லா திக்கான ஸ்டெம்பாக எடுத்து வந்து நீங்கள் வந்து பதியம் கூட போடலாம். இது வந்து நான் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்கேன். கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன் இந்த பூவோட பேர் என்னென்னு. ஆனால் யாருமே வந்து சொல்ல மாட்டீங்க. கலர் அழகாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நான் நர்சரியில் வந்து வாங்கிட்டேன். ஆனால் இது பேர் வந்து எனக்கு தெரியல. ஆனால் ரொம்ப இதுவும் வந்து சும்மா சொல்லக்கூடாதுங்க. அழகாக பூக்குது, நிறைய பூ கொடுக்குது, நிறைய மொட்டும் வைக்குது. பூ கூட வந்து நிறைய நாள் வந்து 1 வீக் மேலேயே வந்து செடியிலே விட்டால் கூட நல்லாயிருக்கு. அதுக்கு மேலே போனால் தான் வந்து கொஞ்சம் வந்து லைட்டாக கலர் மாறுறது, கொஞ்சம் டல் அடிக்கிறது அந்த மாதிரி இருக்குது. மற்றபடி இந்த பிளான்ட்டும் வந்து நல்லா வந்து பிகினர்ஸ் கூட வாங்கி வைக்கிற அளவுக்கு தான் வந்து இருக்குது. லோ மெயின்டெனன்ஸ் தான் இதுக்கு நான் பெருசாக எதுவுமே பண்ணலை. கரெக்டாக வந்து தண்ணி ஊற்றுவேன், அவ்வளோதாங்க. மண் வந்து நம்ம கலக்கும் போது கரெக்டாக பண்ணிட்டோன்னா அதுவே நமக்கு வந்து பர்ஃபெக்ட் தான். நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றணும், அப்புறம் உரம்லாம் கொடுத்தோன்னா இன்னும் வந்து பூ வந்து பெருசாகும். இது வந்து காக்கட்டான் பூ இப்போ தான் வந்து மொட்டு எடுக்க ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட்டு வந்து ஜாதி மல்லி பூவை வந்து நம்ம வந்து பறிச்சிக்கலாம். கொஞ்சம் தான் இருக்குது. சரி, அந்த கொஞ்சம் பறிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நான் பறித்து எடுத்துக்கிட்டேன். பக்கத்தில் இருக்கிறது மல்மரி பிளான்ட்டுங்க. ஆனால் இது வந்து பூலாம் வருது, ஆனால் வந்து காய் வந்து காய் வந்து அந்த பூ வந்து கொட்டி போகுது. காய் பழம் வந்து நான் இது வரைக்கும் ஒன்று கூட எடுக்கல. ஏன் அந்த பூ கொட்டுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் தெரிஞ்சால் கொஞ்சம் சொல்லுங்கள். என்ன யூஸ் பண்ணால் அது கொட்டாது அப்படின்றதும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, இன்றைக்கி பறிச்ச பூ இவ்வளோ தான். ஜாதியில் வந்து இப்போ தான் வந்து வந்திருக்கு பூ. எனக்கு என்னன்னு தெரியல, இந்த வாட்டி வந்து எல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த பூ. அவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.